பூக்கள் மலர்ந்து பார்த்துருப்பீங்க, பூக்கள் சிரித்து பார்த்துருக்கீங்களா? நான் சொன்னது பூக்களை. மரம் சிரிக்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஆனால் நான் சொல்ல போகிற ஒரு பேரை கேட்டால், அந்த பெண்ணோட சிரிப்பை கேட்டால் பூக்களே சிலிர்த்து போகும். பூப்பதை தவிர பூவுக்கு வேற என்ன தெரியும்? தன் பெயர் பூ என்றாவது தெரியுமா? பூப்பதை தவிர பூவுக்கு வேற என்ன தெரியும்? தன் பெயர் பூ என்றாவது தெரியுமா அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு தான் எவ்வளோ அழகுன்னு தெரியுமா? அது ஒரு கொள்ளை அழகு, கொள்ளை போக போகிற அழகு, இப்படி ஒரு அழகுன்னு தனக்கு தெரியுமா இந்த மலருக்கு? இவங்க வந்து மலர் டீச்சர். டீச்சரை சைட் அடிக்காதவங்க இருக்கவே முடியாது, டீச்சரை காதலிக்காதவங்க இருக்கவே முடியாது. ஆனா இந்த மலர் டீச்சரை வந்து காதலிக்காதவங்க ரெண்டு பேர் தான். ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தன் இன்னும் பிறக்கவே இல்லை. ரெண்டு பேர் தான். இவங்க சிரிச்சாலே நம்ம ஆடி போயிடுவோம். இவங்க ஆடி போயிடுவோம். இவங்க ஆடினா என்ன ஆகும்னா, நாடி நரம்பெல்லாம் அப்படியே ஜுரம் கூடி போயிடும். நம்ம எல்லா விஷயத்திலும் ஒரு மினிமம் மேக்சிமம் அது மட்டும் தான் நமக்கு தெரியும். பிரேமம்னு ஒன்று இருக்கு, அதோட ஆப்டிமம் வந்து சாய் பல்லவி. பிரேமம் அதோட ஆப்டிமம் வந்து சாய் பல்லவி. இவங்களுக்கு நடிச்சா நம்மளுடைய மனசு பிரேதமாகும், இவங்க சிரிச்சா அந்த பிரேதம் கூட காதல் கொள்ள ஆரம்பிக்கும். இன்னைக்கு லேட்டஸ்ட் விஷயம் இதெல்லாம் விட்டுருவோம், அதெல்லாம் பழசு. ஒரு தராசு எடுத்து ஒரு தட்டுல சாய் பல்லவியோட சிரிப்பு, இன்னொரு தட்டுல வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம். இந்த அந்த நடுமுள்ள வந்து எந்த பக்கமா சாயும்? சாய் பல்லவி பக்கம் நீங்க நினைப்பீங்க, டெஃபினட்டா சாய் பல்லவி பக்கம் தாயாது, வெங்காயம் பக்கத்துல தான் சாயும். ஏன்னா இன்னைக்கு வந்து விலை மதிப்பு உள்ளது வந்து வெங்காயம் மட்டும்தான். அப்படின்னா சாய் பல்லவி விலை மதிப்பில்லாதது சாய் பல்லவியோட சிரிப்பு. உங்களை ஒரு வேற லெவல்ல சார், எனக்கு மூச்சு முட்டுது, போதும் நீங்க ஏவி போட்டுருங்க. அப்படியா சார்? இவ்வளோ ஃபீல் பண்ணி லவ் பண்ணி இவ்வளோ எழுதியிருக்காரு அப்படின்னும் போது உங்களுக்காக நாங்க ஸ்பெஷலா ஒரு ஏவி ஒன்று வச்சிருக்கோம், அது போடுறோம். அப்புறம் நீங்க வந்தீங்கன்னா நாங்க ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். பூக்கள் மலர்ந்து பார்த்துருப்பீங்க, பூக்கள் சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் சொன்னது பூக்களை. மரம் சிரிக்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஆனா நான் சொல்ல போற ஒரு பேரை கேட்டா, அந்த பெண்ணோட சிரிப்பை கேட்டா பூக்களே சிலிர்த்து போகும். பூப்பதை தவிர பூவுக்கு வேற என்ன தெரியும்? தன் பெயர் பூ என்றாவது தெரியுமா? பூப்பதை தவிர பூவுக்கு வேற என்ன தெரியும்? தன் பெயர் பூ என்றாவது தெரியுமா அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு தான் எவ்வளவு அழகுன்னு தெரியுமா? அது ஒரு கொள்ளை அழகு, கொள்ளை போக போற அழகு, இப்படி ஒரு அழகுன்னு தனக்கு தெரியுமா இந்த மலருக்கு? இவங்க வந்து மலர் டீச்சர். டீச்சரை சைட் அடிக்காதவங்க இருக்கவே முடியாது, டீச்சரை காதலிக்காதவங்க இருக்கவே முடியாது. ஆனா இந்த மலர் டீச்சரை வந்து காதலிக்காதவங்க ரெண்டு பேர் தான். ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தன் இன்னும் பிறக்கவே இல்லை. ரெண்டு பேர் தான். இவங்க சிரிச்சாலே நம்ம ஆடி போயிடுவோம். இவங்க ஆடினா என்ன ஆகும்னா, நாடி நரம்பெல்லாம் அப்படியே ஜுரம் கூடி போயிடும். நம்ம எல்லா விஷயத்திலும் ஒரு மினிமம் மேக்சிமம் அது மட்டும் தான் நமக்கு தெரியும். பிரேமம்னு ஒன்று இருக்கு, அதோட ஆப்டிமம் வந்து சாய் பல்லவி.